Taste the Daily. பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் தஞ்சை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடைத்தெரு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி கடைத்தெரு பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் மக்கள் மத்தியிலே கவர்ந்து வருகிறது. கடல் போல இங்கு மக்கள் கூட்டம் இங்கு எழுந்து எழுச்சியோடு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே இந்த சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலையாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அதே போன்று மக்களுடைய எண்ணங்களை விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து குடிமராமத்து நாயகனாக ஏழைகளுடைய விடுதலையாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனை எண்ணி பார்த்து இந்த மக்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு எழுச்சியான ஒரு கூட்டத்தை இவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். அதாவது 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் மறைந்த துரைக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி முழுவதுமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே பேருந்து நிழற்படை, அதே போன்று சுகாதார வளாகம், பள்ளி கட்டிடம், கீமக்கிரிய மண்டபம், அரசு மருத்துவமனை, அதே போன்று அந்த மேம்பாட்டு நிலைய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். கல்லணையில் இருந்து காவிரி பூம்பட்டினம் வரை மாநிலம் நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி அகலப்படுத்தி அதனை உயர்த்தியது சாலை அமைத்தது என அந்த போக்குவரத்து நெரிசலை அதே போல் இந்த பகுதியிலே மிகப்பெரிய பிரமாண்டமான முறையிலே அவர்கள் சென்று வருவதற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. காவிரி அரசாறு அணைகள் மறு கட்டுமானம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியிலே மேட்டுத்தெரு பகுதியிலே 120 கோடி ரூபாய் அளவிலே செயல்படுத்தியது கழக அரசு. திருமலை ராஜன் ஆறு, குடமுருட்டி ஆறு மறு கட்டுமானம் தடுப்பு சுவர் பாபநாசம் தொகுதி ராஜகிரியிலே செயல்படுத்தியது. பாபநாசம் தொகுதி அம்மாப்பேட்டையிலே புதிய பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டது. அம்மாப்பேட்டை காய்கறி மார்க்கெட் புதிதாக கட்டித்தரப்பட்டது. காந்தவனம் கோட்டூர் வெண்பாட்டில் தடுப்பணை கட்டி தந்தது கழக அரசு. அதே போன்று சுரக்கையூர் வெட்டாற்றில் தடுப்பணை, மேலட்டூர் வேளாண் விரிவாக்க மைய புதிய கட்டிடம், பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தி உணவு கூடத்திற்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தது கழக அரசு. கல்வியினுடைய கண் திறந்த சத்துணவு திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகம் செய்து ஏழை எளிய பிள்ளைகள் படிப்பதற்கு மிகப்பெரிய அளவிலே சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போன்று இந்த பகுதியிலே ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள், விவசாயிகளுடைய பிள்ளைகள் கல்வி பெறுவதற்காக இந்த மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தது அதிமுக அரசு. பாபநாசம் அரசு மருத்துவமனை, கபிஸ்தலம் அரசு மருத்துவமனை தரத்தை மேம்படுத்தியது. அனைத்து வசதிகளையும் அந்த மருத்துவமனையிலே இருக்கைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்துகள் என அனைத்தையும் கழக அரசு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு அதிலே மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, ஏன் அந்த மருத்துவமனையிலே மருந்துகள் கூட இல்லாத ஒரு நிலையில், படுக்கைகள் இல்லாத நிலையில் இன்றைக்கு ஆளுகிற அரசு சில போட்டோ ஷூட் மருத்துவமனைகளை திறந்து வைப்பதாக, பல்வேறு மருத்துவமனைகள் திறந்து வைத்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை கண்டித்து வேலூர் போன்ற மாவட்டங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஒன்றுபட்டு அதிமுக மாவட்ட செயலாளர் தலைமையிலே பொதுமக்களோடு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியது. இது வேலூர் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே இது போன்ற போட்டோ ஷூட் மருத்துவமனை திறப்பு விழாவை ஸ்டாலினுடைய ட்ரெய்லர் மாடல் அரசு திறந்து வைத்து போட்டோ ஷூட் நடத்தியது. அதைத்தான் இன்றைக்கு இந்த தமிழகமே வேதனையில் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விவசாய மக்கள், கூலி தொழிலாளர்கள் அரசு மருத்துவமனையை நாடுகிறார்கள்.
அப்படி நாடுகிற போது அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அளிக்க முடியாத நிலையில் அவர்களுக்கு மருந்துகள் இல்லை, அங்கே மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. இப்படி சொல்லுவது என்பது ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக ஸ்டாலினின் டெய்லர் மாடல் அரசு இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. வேளாண்மை துறையை உருவாக்கி உழவனுடைய கைபேசி செயலியை டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில், அதாவது கோச் டெல்லி விருதினை பெற்று தந்தது கழக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வேளாண் பெருங்குடி மக்களுடைய பாதுகாவலனாக வேளாண் பெருங்குடிய மக்களுடைய பல்வேறு சந்தேகங்களை, பல்வேறு தரவுகளை, பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு அந்த விவசாயம் சார்ந்த அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக உழவன் கைபேசி மிக முக்கிய வாய்ந்த கைபேசியாக உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆதனூர் பண்டாரவடை ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம், ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அதிமுக அரசு கட்டி கொடுத்தது. வெண்ணாறு ஆற்றில் உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுத்து அந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலையும் அந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்தை எளிதாக்கி கொடுத்தது கழக அரசு. ஐயம்பேட்டையில் இருந்து கணபதி அக்ரஹாரம் இடையே 2 உயர்மட்ட பாலங்களை அமைத்து கொடுத்தது கழக அரசு. பாபநாசம் வட்டம் உம்பளம்பாடி ஊராட்சியில் மேட்டுத்தெரு இளங்கார்குடி இடையே புதிய உயர்மட்ட பாலம், அதே போன்று பாபநாசம் புதிய பேருந்து நிலையம், வணிக வளாகம், பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலர் புதிய கட்டிடம், பாபநாசம் பூனஞ்சேரியிலே பகுதி நேர கால்நடை மருந்தகம், பாபநாசம் கால்நடை மருந்தகத்தை மருத்துவமனையாக தரம் உயர்த்தியது. அதாவது கால்நடை மருந்தகங்கள் மருத்துவமனை என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய், அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கால்நடைகளுடைய அந்த வரக்கூடிய நோய்களை தடுப்பது, அதற்கு மருத்துவர்கள் மூலமாக தீர்வு காண்பது, விவசாயிகள் இது போன்ற கால்நடைகளை எப்படி வளர்ப்பது, பராமரிப்பது போன்ற கருத்தரங்களை நடத்துவது என இந்த மருத்துவமனைகள் மூலமாக கால்நடை வளர்ச்சியிலே மிக புரட்சி கண்டது கழக அரசு. அதே போன்று ரம்ஜான் நோன்பு திறக்கும் போது பாபநாசம் தொகுதி முழுவதுமாக பச்சரிசி முழுமையாக குறிப்பாக அந்த காலகட்டங்களில் இலவசமாக கொடுத்து இஸ்லாமிய மக்களுடைய நோன்புக்கு அவர்கள் அந்த நோன்பு இருப்பதற்காக இந்த பச்சரிசியை வழங்கி நோன்பு கஞ்சியை காட்டுவதற்கு கழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. குடிமராமத்து திட்டம் தந்து ஏரி குளம் தூர்வாரி கழக அரசு மிகப்பெரிய அளவிலே விவசாயிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்தது. விவசாயிகளுடைய புரட்சியை அவர்கள் சரி செய்தார்கள். அதே போன்று விவசாய பயிர்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்தது கழக அரசு. பாபநாசம் அரசு மருத்துவமனை புறநோயாளி பிரிவு புதிய கட்டிடம் 1.5 கட்டி கொடுக்கப்பட்டது. பாபநாசம் வேளாண் விரிவாக்க மையம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய அலுவலகம் கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருமணக்குடியிலே இயங்கி வரக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலையை வழங்க நிலுவைத் தொகையை எட்டுத்தர கோரி பொம்மை முதல்வரிடம், அதாவது பல கோரிக்கைகளை அழைத்து விவசாயிகளிலிருந்து வாங்க மறுத்ததால் கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருமணக்குடியில் இயங்கி வரக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலையை வழங்க வேண்டி நிலுவைத் தொகையை பட்டுத்தர வேண்டி இந்த ஆளுகிற டெய்லர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியிடம் பல முறை மனு அளித்தல் கூட விவசாயிகளுக்கு அந்த முறையை சரி செய்து கொடுக்காததால் கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த 34வது வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் கடந்தும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதனால் மிகப்பெரிய வேதனையை இந்த அரசு ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். வாழ்க்கை சுத்தூர் இடையே திமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான கதவணை இணை திட்டம் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது, அதாவது அப்போதைய முதல்வர் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய நலன் கருதி கொள்ளிடத்திலே கதவணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அதை நிறைவேற்றும் விதமாக புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை தயார் செய்து இந்த திட்டம் பயனளிக்கும் விதமாக 19 வல்லுநர் குழு ஆய்வுகளை மேற்கொண்டு இத்திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 400 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி தந்தார். இதனால் பயனில்லை என தற்போதைய திமுக அரசு அறிவித்தது வேடிக்கையினுடைய உச்சமாக இருக்கிறது. டெய்லர் மாடல் ஸ்டாலின் அரசினுடைய மிக எடுத்துக்காட்டாக இந்த திட்டத்தை கைவிட்டது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது.